நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ततो युधिष्ठिरो दृष्ट्वा युद्धाय समवस्थिते ते सेने सागरप्रख्ये मुहुः प्रचलिते नृप विमुच्य कवचं वीरः निक्षिप्य च वरायुधं. பார்த்துட்டே இருந்த யுதிஷ்டிரன் தன் கவச்சத்தை கேட்டினார். கையில் இருக்கிற வில்ல கீழே வச்சார், ஈட்டியை கீழே வச்சார். இறங்கி கிழக்கு முகமாக கிடுகிடு நடக்க ஆரம்பிச்சிட்டார். தேரில் இருந்தவர் ஏன் இறங்கினார், எங்கே கவச்சத்தை கழுவிட்டார் தெரியல. இந்த பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு ஆச்சரியம், அந்த பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு பரிகாசம். இந்த கடல் போன்ற இருக்கிற சேனையை பார்த்த உடனே கோழை போல் பயந்தான் யுதிஷ்டிரன் என்று துரியோதனன் பேசுகிறார். துச்சாசனன் பேச ஆரம்பிச்சிட்டார். அவருஹ்யரதா க்ஷிப்ரம் பத்யாமேவ கிருதாஞ்சலி வாசுதேவச்ச பகவான் பிருஷ்டதா அனுஜகாமதம் ததா முக்கியாச்ச ராஜானஹ தச்சிச்சா ஜக்முருத்சுகாக. எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறச்சே அவர் ஏன் போகிறாருங்கிறத கண்ணன் புரிந்து கொண்டு அவருக்கே இருக்கிற சிரிப்போடே கண்ணனும் தேர்லேருந்து இறங்கி தர்மபுத்திரன் பின்னாடி போட்டார். இது என்னது, இவா ரெண்டு பேர் மட்டும் எங்கேயோ போயிட்டு இருக்காளே, எங்கே போகிறா ஆருக்கும் புரியல. நேராக பீஷ்மாச்சாரியருடைய நோக்கி சென்றான். அவர் சென்றார்னு உடனே கண்ணன் பின்தொடர்ந்தார். கண்ணனே போயிட்டு இருக்கிறச்சு அர்ஜுனன் உட்கார முடியல, அவனும் இறங்கினான். ஏன் போகிறாருன்னு தெரியல, பீமசேனனும் இறங்கினான். நகுல சகதேவர்கள் பின்தொடர்றா. 5 பேர் கூட ஒருத்தன் கண்ணபெருமான், இவ 6 பேர் மட்டும் பீஷ்மனுடைய தேர் நோக்கி போனார்கள். ஏஷ பீஷ்மன் ததா துரோணம் கௌதமம் சல்யமேவச்ச அனுமான்ய குருன் சர்வான் யோத்ஸ்யதே பார்த்தவ அரிபிகி. எங்கெங்கே ஆறார் நிற்கிறான்னு பார்த்துட்டார். இதோ பீஷ்மர், இதோ துரோணர், இதோ சல்யன், இதோ கிருபன் என்று தன் கண்களால் அளந்து கொண்ட தர்மபுத்திரன் அவர்களை நோக்கி நடந்தான். போன உடனே கைகளை எல்லாரும் கூப்பிண்டார்கள். பீஷ்மர் தேர் மேலே உட்காண்டிருக்கார். இவ 5 பேரும் தேரு கீழே இருந்து விழுந்து நமஸ்கரிக்கிறா. கையை கூப்பிண்டு அவன் பிரார்த்திக்கிறான். ஆமந்திரையே துவாம் துர்தர்ஷ துவயா யோத்ஸ்யாமஹே சஹ அனுஜானீகி மாம் தாத்த ஆசிஷச்ச பிரயோஜய. அடியும் பிரார்த்திக்கிறேன், உம்மை அனுமதி கொண்டு யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டும். தேவரீர் ஆசீர்வாதம் பண்ணால் யுத்தத்தை ஆரம்பிக்கிறேன். நீர் ஒத்துக்கும் செய்கிறேன். இப்போ பார்த்து வேண்டாம் தர்மபுத்திரா விட்டுட்டு போன்னு சொல்லும், விட்டுட்டு போய்டுறேன். இப்பவும் ஏதுமில்லை, தேவரீர் என்ன ஆணையிடுறீரோ அத்தைத்தான் செய்யறதுக்கு காத்துட்ருக்கேன். அவர் மற்ற பேரை பார்க்குறார். அனைவரும் ஆமோதிச்சிட்டார். பீஷ்மர் பதில் சொல்கிறார். யத் தேவம் நாபிகச்சேதாக யுதிமாம் பிருத்திவீபதே சபேயந்த்வாம் மகாராஜ பராபாவாய பாரத. ஹே யுதிஷ்டிரா, இந்த நிமிஷம் நீ யுத்தத்தை ஜெயித்து விட்டாய். அவர் சொன்ன முதல் வார்த்தை, என்னை சண்டையை போட முடியாத பொண்ணுடைய தர்மபுத்திரா, யுத்தம் இப்போ ஒன் பக்கம் ஜெயம் ஆயிடுத்து. யாருன்னு ஆரம்பிக்கவே இல்லை என்னால். கண்ணன் பேச ஆரம்பிக்கச்சே யுத்தம் உறுதியாயிடுத்து, நீ தான் ஜெயிக்க போறேன்னுட்டு. இப்போ எங்கிட்ட வந்து கையை கூப்பின பார், முடிஞ்சே போச்சு. இனிமேல் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒன்றுமில்லை, நடைப்பிணத்தை போல 10 நாள் சண்டை போட போகிறேன், அவ்வளோதான் செய்ய போகிறேன்னு தவிர இப்போ தெரியும் தர்ம ஜெயிச்சுடுத்துருண்டு. அப்போ பீஷ்மர் சொல்கிறார், நீ மட்டும் வந்து கை கூப்பி கேட்காம இருந்திருந்தே உன்னை சபிச்சிருப்பேன். ஆனால் நீ வந்தாய், வந்ததுனால எனக்கு பகு ஆனந்தம். ஆசீர்வாதத்தை வேற கேட்குறேன், இதோ ஆசீர்வாதம் கொடுக்குறேன். உன் பக்கத்தில் வந்து சண்டை போடுன்னு கேட்பதை விட நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னு பீஷ்மர் சொல்கிறார். அப்போது கண்ணன் சிரிச்சுட்டே தர்மபுத்திரனை பார்க்கிறார். தர்மபுத்திரன் அவரை பார்த்து கேட்கிறார், தேவரீருக்கு மரணம் உம்ம விருப்பம், அதை எப்படி நாங்கள் ஏற்படுத்தணுங்கிற ரகசியத்தை சொல்ல வேண்டும். அதை கேட்டுன்னு போகிறதுக்கு தான் வந்தேன்னா. இது யாரான்னு கேட்பாளா? நேராக அவனிடத்துல போய், உமக்கு மரணம்ங்கிறது உம்ம விருப்பம், அதை நான் செய்ய முடியாது, ஆனால் தர்மம் ஜெயிச்சாகணும், அதர்மம் தோத்தாகணும், அதற்கு என்ன வழியோ தேவரீர் தான் சொல்லணும்னா. சரியா கேட்டா யுதிஷ்டிரா, என்னை எதிர்த்து இந்திரனும் ஜெயிக்க போவதில்லை, நீங்களாரும் ஜெயிக்க போவதில்லை. ஆனால் இன்னொன்று தெரியும், இந்த கண்ணன் முடிவு செய்து விட்டாடு நான் ஜெயிக்க போவதில்லை. அது எனக்கும் தெரியும், அது அவனுக்கும் தெரியும். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்போ என் மரண ரகசியத்தை சொல்லுவதற்கு காலம் வரவில்லை. யுத்தம் ஆரம்பிக்கட்டும், நீ தான் ஜெயிக்க போகிறே, சந்தேகம் இல்லை. எப்போ அந்த ரகசியத்தை உனக்கு சொல்லணும்னு எனக்கு தோன்றதோ நான் சொல்கிறேன் என்று இப்போ சொல்லிட்டார். இது முதல் நாள் யுத்தத்தினுடைய ஆரம்பம். 9வது நாள் ராத்திரி சொல்லி கொடுத்தார், என்னை அழைப்பதற்கு இதுதான் வழி, இல்லைன்னா நான் போக போகிறதில்லேன்னு சொன்னார். 10ஆம் நாள் முடிஞ்சு போயிட்டார். 10வது நாள் யுத்தத்தோட பீஷ்மர் கீழே விழுந்துட்டார். முதல் நாளே கேட்டான் தர்மபுத்திரன். ஆனால் அவர் சொல்லிட்டார், இது இப்போ நான் சொல்லலை, இன்னும் காலம் வரவில்லை, அதனால் நீ பார்த்து நஸ்ம தம் தாத்த நஸ்மத் தந்தாப பக்ஷாமி. இந்த சமயத்தில் என் மரணத்துக்குண்டான காலத்தை நான் பார்க்கவில்லை, சொல்கிறேன். எப்போ அதற்குரிய காலம் வருமோ சொல்லுகிறேன். தாவன் மிருத்யு காலேபி புனர் ஆகமனம் குரு. ஹே குருகுலத்து மன்னவனே, மறுபடியும் ஒரு தடவை நீ வருவே. இப்போ பேசுகிற முடியும், நீ திரும்ப வருவே. அப்போ வரும்போது உனக்கு நான் என் காலத்தை குறிக்கிறேன். அவரிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுண்டார். நேர துரோணரிடத்தில் போனான். அவர் ரொம்ப புலகாங்கிதம் அடைஞ்சிட்டார். நீ தான் தர்மபுத்திரா, எனக்கு ஏற்றவன், அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுத்ததன் பயனை பெற்றேன்.
நான் பிராமணன், இங்கு வந்திருக்கக்கூடாது. ஆனால் ஏதோ விதி வசத்தாலே ஏனோ வந்து விட்டேன். அப்போ பீஷ்மர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். இவன் வந்து கேட்டானோ இல்லையோ, கேட்கும்போது பீஷ்மர் சொல்கிறார், என்ன செய்ய, அர்த்தஸ்ய புருஷோ தாசா, ஒரு ஜீவனும் அர்த்தன் பொருளுக்கு தாசமாக இருக்கான், பணத்துக்குத்தான் அத்தனை பேர் அடிமைப்பட்டு கிடக்கிறான். அதனால தான் தர்மபுத்திரா, நீ நன்னா தோத்து ஒன்றும் கையில் இல்லை, பகடக்காய வச்சு மொத்தத்தையும் தோத்துருக்கே, காட்டில் 13 வருஷம் நின்றுருக்கே, தரையில் நிற்கிற, கவச்சம் உடம்புல இல்லை, ஆனால் தெளிவாக நிமிந்து நின்றுட்டு பேசுகிறேன். எங்கிட்ட கவச்சம் இருக்குது, மொத்த பேருக்கு நான் தான் தலைவன், நான் சண்டா போட ஆரம்பித்தா ஆறுமே நிற்க மாட்டா, தேருக்கு மேலே உட்காண்டிருக்கேன், மொத்த பேர் என்னை வணங்குறா, ஆனால் நான் தலை குனிஞ்சின்னு பதில் சொல்கிறேன். தர்மபுத்திரா, நீ தலை நிமிந்துட்டு கேட்குற, நான் தலையை குனிஞ்சின்னு பதில் சொல்கிறேன். அதுலேருந்தே நம்ம நிலையை நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? நான் பொருளுக்கு அடிமைப்பட்டேன், நீ தர்மத்துக்கு அடிமைப்பட்டாய். எப்போ நீ தர்மத்தின் வழி நின்னையோ நிமிந்து நிற்கிற, நான் இவன் கொடுத்த செஞ்சோத்துக்கு ஆசைப்பட்டேன், தலை குனிஞ்சு நிற்கிறேன். யார் எதற்கு அடிமைப்படுகிறாளோ அதுபடித்தானே நிற்க முடியும். நாங்கள்லாம் ரொம்ப நல்லவாளாக இருக்கு பார்க்குறோம் சுவாமி, ஆனால் என்னமோ தெய்வம் எங்களையே சோதிக்கிறார். இப்படின்னா வந்துட்டு பார்த்து போயிட்டு இருக்கார் கண்ணன். அப்போ அவர் சோதனை கொடுக்கலையா தர்மபுத்திரனுக்கு? கொடுத்து தான் இத்தனையும் தாண்டி வந்து நிற்கிறார். அப்போ கடன் வாங்கினா போலே கவலையோடே ஒரு கோழையை போல நான் வெட்கப்பட்டு இருக்கிறேன்னு பீஷ்மாச்சாரியர் சொல்கிறார். வில்லை எடுத்தா இந்திரன் நடுங்கிறான். அப்படிப்பட்ட பீஷ்மர் பேசுகிறார். என்னால் தர்மத்தை தாண்டினா யாரும் நடுங்க வேண்டியதான். அதைத்தான் ஹ்ரீஹின்னு சொல்லுவார். ஹ்ரீனா வெட்கம், தர்மத்தை விட்டுட்டோமேங்கிற வெட்கம் பீஷ்மருக்கு. அடுத்து துரோணரிடத்திலே வந்தான், கைகூப்பினான். சத்ரோணம் அபிவாசாத்திய கிருத்வாச்ச அபிப்பிரதட்சிணம் உவாச்ச ராஜா துர்தர்ஷம் ஆத்ம நிஸ்ரேயசம் வச்சா. கையை கூப்பிண்டு துரோணரிடத்திலே உம்ம ஆசீர்வாதம் வேணும், அவசியம் உனக்கு தரேன்னார். அப்போ கேட்டார், உம்முடைய மரணத்துக்கு எது உபாயம்னு சொன்னா தேவலே, அவர் மரணத்தை பற்றி தெரிஞ்சுன்னுட்டே உம்ம உபாயம் எது? இல்லவே இல்லையே தர்மபுத்திரா, நீ ஜெயிக்க போகிறதும் உறுதி, நான் போக மாட்டேங்கிறதும் உறுதி. அப்போ நடக்காதுன்னுட்டான். நான் ஜெயிக்கணும்னா நீர் போனால் தான் நடக்க போகிறது, அதற்கு என்ன வழின்னு நீர் தான் சொல்லிக் கொடுக்கணும். ந சுத்ரும் தாத்த பஷ்யாமி யோமாம் ஹன்யாத்து ரதே ஸ்திதம் யுத்தமானம் சுதந்திரப்தம் சரவருஷௌக வருஷிணம். நான் இந்த போரில், இந்த பெரிய மகாசாகரம் போன்ற சேனையில் என்னை அழிக்கக்கூடிய ஒருத்தனை பார்க்கவில்லை. ஆனால் என்னைக்கு ரிஷி வாக்கியங்களோ சாபமோ யோகமோ பொய்யாகாது. என்னை அழிப்பதற்காக திருஷ்டத்யும்னன் ஹோமகுண்டத்திலிருந்து பிறந்திருக்கிறான். வேறு வழி இல்லை, ஏதோ அவன் ஆசைப்பட்டது நடந்து தான் ஆகணும். எப்போ தெய்வத்தினிடத்தில் பிரார்த்தித்து அது வரம் கொடுத்து ஒருத்தன் பிறக்கிறானோ அது நடந்து தான் ஆகணும். எனக்கு திருஷ்டத்யும்னனை பிடிச்சது பிடிக்கலைங்கிறது வேறே, அவன் வரபலத்தாலே பிறந்திருக்கிறான். அப்போ அந்த வரம் நடந்து தான் தீரணும். அந்த உபாயத்தை சிந்தி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்போ தெய்வத்தினிடத்தில் பிரார்த்தித்து அது வரம் கொடுத்து ஒருத்தன் பிறக்கிறானோ அது நடந்து தான் ஆகணும். எனக்கு திருஷ்டத்யும்னனை பிடிச்சது பிடிக்கலைங்கிறது வேறே, அவன் வரபலத்தாலே பிறந்திருக்கிறான். அப்போ அந்த வரம் நடந்து தான் தீரணும். அந்த உபாயத்தை சிந்தி. மேலே சொல்கிறார், நான் கையில் அஸ்திர சஸ்திரம் பிடிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் ஒத்துரைன்னு ஜெயிக்க முடியாது. எப்போதாவது நான் கையில் இருக்கும் வில்லையும் சஸ்திரங்களையும் கீழே போட்டு விட்டால் அப்போதான் நான் இறப்பேன் என்று முதல் விஷயம் சொல்லி கொடுக்குறார். என் கையில் இருக்கிற அஸ்திர சஸ்திரத்தை கீழே போட்டு விடணும், அப்போ நான் இறந்து விடுவேன். அதுக்கு மேலே அவரே சொல்கிறார், அதை எப்போ போடுவேன்னு கேட்குறியா தர்மபுத்திரா? எப்போ தெரியுமா அஸ்திர சஸ்திரத்தை கீழே போடுவேன்? எனக்கு ரொம்ப வேண்டிவாளை பற்றின அதிர்ச்சி தரும் செய்தி கேள்விப்பட்டால் நான் அஸ்திர சஸ்திரத்தை கீழே போட்டுவிடுவேன். அப்போ அஸ்வத்தாமா போட்டான்கிற செய்தியே, அதிர்ச்சி தரும் செய்தியை தர்மபுத்திரரே அவருக்கு சொல்ல போகத்தான் மாண்டே போனார். அப்போ கையில் இருக்கிற அஸ்திரத்தையும் சஸ்திரத்தையும் கீழே போட்டுவிட்டார். அதுக்கப்புறம் திருஷ்டத்யும்னன் காத்திருக்காமல் வெட்டினான். கிருபாச்சாரியரிடத்தில் போனார். ஏதச்ருத்வா மகாராஜ பாரத்வாஜஸ்ய தீமதா அனுமான்யதம் ஆச்சாரியம் பிராயாச்சாரத்வதம் பிரதி. சரத்வான்கிறவருடைய குமாரர் தான் கிருபர். கிருபரிடத்தில் போய் நீர் ஆசீர்வாதம் பண்ண நான் ஜெயிக்கணும், உம்ம பக்கம் நான் வந்து போரிட போகிறதில்லை, நான் இந்த போரில் அழியவும் போகிறதில்லை. அவரே சொல்லிட்டார், இந்த போரில் நான் அழிய, முதல் நாள் பார்த்தோமே, ஒரு பக்கம் 3 பேர், மறுபக்கம் 7 பேர், 10 பேர் தான் மிச்சம். மற்ற அத்தனை பேருமே இந்த யுத்தத்தில் போயிட்டா. ஆனால் கிருபர் கூடவே சொல்கிறேன், நான் போக மாட்டேன், ஆனால் நீ ஜெயிக்க போகிறேன், நான் இருக்க போகிறேன், நீ ஜெயிக்கத்தான் போகிறேன். அந்த ஆசீர்வாதத்தை வாழ்ந்து சல்யனிடத்தே வந்தார். உனக்கு என்ன வேணும்னு கேளு, உன் பக்கம் நான் வர முடியாது, ஏமாற்றப்பட்டுவிட்டேன். ஏன்னா வழியிலே பெரிய பெரிய கூடாரங்கள் அமைத்து துரியோதனன் தம் பக்கத்துக்கு இழுத்துனோடானோ இல்லையோ, அதனால் நான் செய்ய முடியாது, வேற ஏதானு வேணுமானா கேள். கர்ணன் சண்டை செய்ய வரும்போது நீ தேரோட்டியாகவும் வாய்ப்புள்ளது. அப்போது கர்ணன் அர்ஜுனனை கொல்லாத வண்ணம் பார்த்துக்கொள், கண்டிப்பாக உன் வச்சனத்தை ஏற்றுக்கொள்கிறேன், ஷல் யுத்தம் செய் என்று சொன்னார். முதல் நாள் பெரும் யுத்தம் ஆரம்பிக்க போகிறது. யுத்தத்தில் ஒரு நாளும் பார்க்க வேண்டியது. அன்றைக்கி எது முக்கியமாக நடந்தது?
என்ன வியூகத்தை அமைச்சிருக்கார்கள், யார் கை ஓங்கியிருந்தது, இதைத்தான் விடாமல் வியாசர் சொல்லிண்டே வரார். முதல் நாள் யுத்தம் வஜ்ர வியூகம் அமைக்கப்பட்டது. வஜ்ராயுதத்தை போன்ற சரண் உள்ள தாண்டி வர முடியாத வஜ்ர வியூகம். அபிமன்யுவுக்கும் பீஷ்மருக்கும் பெரும் போர் மூண்டது. அபிமன்யு இருக்கிறதுலே இளையவன், பீஷ்மர் இருக்கிறதுலே பெரியவர். அந்த மூத்தவருக்கு அபிமன்யுக்கு ஆச்சரிய போர். அப்போ பீஷ்மர் பார்க்குறார், இவனுக்கு நான் சொல்லிக் கொடுக்கல, ஆனால் நான் சொல்லிக் கொடுத்தவாளை விட இவன் நன்னா போராடுறானே. நான் சொன்னது எங்கள் குழந்தைகளுக்கு தான், நான் அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன், பீமசேன அதுவே கொஞ்ச நாள் கழிச்சு துரோணர்கிட்ட விட்டுட்டார். அவர் நேரடியாக சொல்லிக் கொடுக்கல. பரசுராமரால் கூட ஜெயிக்க முடியாத பீஷ்மாச்சாரியர், அவரை எதிர்த்து அபிமன்யு ரொம்ப ஆச்சரியமாக போரிட்டான். கடைசியில் அந்த போர் முடி இவரும் விலகிவிட்டார், அவரும் விலகிவிட்டார். சல்யன் உத்தரனை கொண்டுட்டான், முதல் நாளே போயிட்டான். முதல் நாள் யுத்தத்தில் கௌரவர்களுக்கு ஏறுமுகம், அவர்கள் தான் ஜெயிச்சிருந்தா. ஏன்னா பீஷ்மர் உள்ள துரோணரும் புகுந்து மொத்த பேரும் இங்கங்கு செதறி போயிட்டா. கர்ணன் இல்லை, ஏன்னா அது ஏற்கனவே பார்த்துட்டோம். கர்ணன் பீஷ்மாச்சாரியர் யுத்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நான் போரிட மாட்டேன் என்று கூறிவிட்டான். அதனால் அவன் விலகி இருக்கிறான். அப்போ கூட போர் ரெண்டும் தொடங்கிறதுக்கு முன்னாடி கூட பக்கத்தில் இருந்து பார்த்தான், ஆனால் சண்டையிட வரவில்லை. அடுத்து இரண்டாவது நாள் யுத்தம் தொடங்கித்து. இவர் ஒரு பக்கம் கிரௌஞ்ச வியூகம், பாண்டவர்கள் பக்கம் கிரௌஞ்ச வியூகத்தை அமைத்தா, கௌரவர்கள் பக்கம் நீண்ட வஜ்ர வியூகம் அமைக்கப்பட்டது. பீஷ்மனுக்கு அர்ஜுனனுக்கு அன்னைக்கு பெரும் போர். அர்ஜுனனும் விடுறதா இல்லை, பீஷ்மனும் விடுறதா இல்லை. ஆனால் கண்ணன் பார்த்துட்டே இருக்கார். அர்ஜுனன் அடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, அதை மட்டும் பார்த்துனுட்டார். இவன் எந்த சக்தியோடு அடிக்க வேண்டுமோ அந்த சக்தியோடு அர்ஜுனன் அடிக்கலேன்னு தெரிஞ்சது. நாழியாருது போர் சமநிலையில் இருக்குது. பீஷ்மாச்சாரியர் மாற்றி முதல் முறையாக 3 அம்புகளை கண்ணன் பேரில் எய்தார். ரெண்டாவது நாள் யுத்தம் வரைக்கும் அவர் வாங்கிக்கவே இல்லை. முதல்ல அப்போ தான் பீஷ்மர் கண்ணன் பேரில் அடித்தார். அடித்ததை சிரித்து கொண்டே கண்ணன் பேரில் பட்டு திருமேனிலிருந்து ரத்தம் வடியறதுக்கு ஆரம்பித்தது. மேலும் கலிங்க மன்னன் குறுக்க புகுந்து மறுபடியும் சண்டை ஆரம்பித்தது. பீமனுக்கும் கலிங்க மன்னனுக்கும் சண்டை. கேதுமான் முடிந்து போனான். மறுபடியும் பீமனும் அர்ஜுனனும் சேர்ந்து யுத்த பூமியை கலக்கினார்கள். 2 பேர் 2 காலதேவத்தை வந்திருக்கிறாப்புல இருந்தது. இருவரும் சேர்ந்து கலக்கினார்கள். ரெண்டாவது நாள் யுத்தம். கடைசியில் பீஷ்மர் பார்த்து, அர்ஜுனன் பீமன் 2 பேரும் கலக்கிறதுல மொத்த படையை அழிஞ்சு போடும் போல் இருக்கு. இப்படியே போனால் கௌரவ சேனை தாங்காது, எல்லாரும் ஓலமிடுகிறார்கள், கழுகும் பருந்தும் பறக்க ஆரம்பிச்சுடுத்து முடிஞ்சு போடக்கூடாதுங்கிறதுக்காக அவரே சங்கத்தை ஊதி யுத்தத்தை போரும் நிறுத்திவிட்டார். மாலை பொழுது வந்துவிட்டால் சூரிய அஸ்தமனமானா யுத்தம் நிறுத்தப்படும். கிட்டத்தட்ட 5 நாள் போரில் கௌரவர்கள் இனி தாங்க மாட்டார்கள். பீஷ்மர் தான் யுத்தத்தை நிறுத்தினார். இனி 3வது நாள் யுத்தம் நடக்கிறது. கௌரவர்கள் கருட வியூகம் அமைத்தார்கள், பாண்டவர்கள் அர்த்தச்சந்திர வியூகம் அமைத்தார்கள். கருடனை போல படகளை நிறுத்தி வைக்கிறது. அதன் தலையில் தலைவர் நிற்கணும், 2 கண்கள் இருக்கிற இடத்துல முக்கியமான சேனாபதி நிற்கணும், சிறகு இருக்கிற இடத்துல சேனாபதிகள் நிற்கணும், சிறகனுடைய முனையை அணைக்கிறாப்புல சேனாபதி நிற்கணும், உடம்பு இருக்கிற இடத்துல தலைவர் நிற்கணும், பின்னாடி அதனுடைய வால் சிறகு இருக்கோ இல்லையோ அந்த இடத்துல மொத்தத்தையும் காப்பாற்றி கொண்டு நிற்க வேண்டும். இதை போல் அங்கங்கே பீஷ்மாச்சாரியர் அமைச்சு விட்டார். பாதி சந்திரன் பிறைச்சந்திரன் பார்க்குறோமோ இல்லையோ அந்த பிறைச்சந்திரனை போல நம்மளது அமைச்சு விட்டால் ஆங்காங்கு இடவெளி விட்டு விட்டு சேனாபதிகள் இருப்பார். மொனையில் 2 முக்கியமான சேனாபதிகள். அப்போ அவள் உள்ள வரைக்கும் வரலாம், ஏன்னா சந்திரன் இப்படி இருக்க போகிறது. அப்போ கருடன் உள் வரைக்கும் வருவா. உள் வரைக்கும் வரைச்சே அந்த 2 சேனாபதி உள்ளே போய் கருடனுடைய சிறகத் தொலைச்சின்னு உள்ளே போயிட்டு உள்ளே விழுங்கிடணும். அதுக்கு தான் இது கருடனை பற்றியும் அர்த்தச்சந்திர வடிவத்திலும். அப்படித்தான் 3வது நாள் போர் துரத்தித்து பீமன் துரியோதனனை போய் பெரும் போர் மூண்டது. பீமனுக்கும் துரியோதனனுக்கும் நடந்த ஆச்சரியமான சங்கிராமம். அதில் கடைசியில் இறங்கி பீமன் தன் கதையால் துரியோதனன் அடிக்க மூர்ச்சித்து கீழே விழுந்துட்டார். அவன் மூர்ச்சித்து விழுந்தார்னு உடனே சேனை சிதறி ஓடுறதுக்கு ஆரம்பித்தது. அந்த பார்த்த உடனே தான் துரியோதனனுக்கும் அவனே மூர்ச்சே போனான். எழுந்தவன் கோப்பப்பட்டான். நான் அடிபட்டு விழுந்து வெளியில் வந்துட்டேனா, என் சேனை இதனால சிதறி ஓடுறதா என்று நினைத்து நேர பீஷ்மனிடத்துல போய், இப்படி போய் என்னை கைவிட்டு விட்டீரே, உம்மை நம்பித்தானே நான் யுத்தத்தை ஆரம்பித்தேன், இது நடக்கும் நான் எதிர்பார்க்கல, நீர் சண்டை போட போகிறீரா இல்லை அவர்கள் பேரில் இருக்கிற பாசத்தையே காட்டிட்டு இருக்க போறீரா என்று கேட்டுட்டான். பீஷ்மாச்சாரியருக்கு கடும் கோபம். காலதேவனை போல கையில் வில் எடுத்தார். அவர் சக்கரமாக சுழன்று சண்டை போட்டதிலே ஆங்காங்கு பாண்டவ வீரர்கள் செதறி ஓட ஆரம்பிச்சுட்டான். அதை பார்த்து சாத்தியக்கு பயந்து போய், ஓடுடாதீங்கோ, அர்ஜுனனே தோத்துட்டாரா, தர்மபுத்திரன் தோத்துட்டாரா, ஏன் இந்த மாதிரி ஓடுறீள், உயிருக்கு பயந்து ஓடாதீங்கோ, வாங்கோ நம்ம அர்ஜுனன் இருக்கார், ஜெயிச்சிருவார், நான் இருக்கேன், ஜெயிச்சிருவேன்
என்றெல்லாம் சாத்திக்கு பேசினா அவள் அத்தனை பேரும் படுற வேதனை, பீமன் படுற வேதனை, அர்ஜுனனால் சண்டை போட முடியாத தகச்சு நிற்கிறது, இது எல்லாத்தையும் கண்ணன் பார்த்தவர். ஏ சாத்திக்கு, ஏன் தேவையில்லாமல் துன்பப்படுகிறாய்? யார் எங்கு வேணுமானாலும் ஓடட்டும், யார் யுத்த பூமியின் இல்லாலும் இனி 5 நிமிஷத்தில் யுத்தம் முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது எல்லாத்தையும் கண்ணன் பார்த்தவர். ஏ சாத்திக்கு, ஏன் தேவையில்லாமல் துன்பப்படுகிறாய்? யார் எங்கு வேணுமானாலும் ஓடட்டும், யார் யுத்த பூமியின் இல்லாலும் இனி 5 நிமிஷத்தில் யுத்தம் முடியும் என்று அவரிடத்துல சொல்றார். 3ஆம் நாள் யுத்தம். இப்போதான் 3ஆவது நாள் யுத்தம் வந்திருக்கு. சாத்திக்கு போகாதே போகாதேன்னு கூட்டுருக்கா. ரொம்ப ஆச்சரியமா சரித்திரம் சொல்றார். அயம் சகால சம்பிராப்தா பார்த்தயஸ்தேபி காங்கிதா பிரஹரஸ்வ நரவியாகிர நச்சேன்மோகாத் விமுஹ்யசே. ஏ அர்ஜுனா, சண்டை போடுறையா, நீ விளையாடின்னு இருக்கியா? பீஷ்மர் அத்தனையும் செதறடிச்சுட்டு இருக்கார், நீ ஆனால் அவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய். இது காலம், இப்போதான் நீ பீஷ்மாச்சாரரோட எதிர்த்து போர் புரியணும் என்று கண்ணன் சொல்ல, சரி அவருக்கு முன்னால் என் தேரை கொண்டு போய் நிறுத்து என்று அர்ஜுனனு சொன்னார். வேகமாக கண்ணன் கொண்டு போய் நிறுத்தினார். இவன் என்ன போரிட்டாலும் வேகம் போறவில்லைன்னு தெரிஞ்சுனுட்டார். சஞ்சய் சொல்றார், இதீத முக்துவாச மகானுபாவ சஸ்மார சக்கரம் நிஷிதம் புராணம் சுதர்சனம் சிந்தித மாத்திரமேவ தஸ்யா கிரகஸ்தம் ஸ்வயம் ஆருரோக. சொல்லி பார்த்து நடக்கலே, அவரானா செதறடிக்கிறார். சாத்திகியானா பயந்துட்டு படகளை திரட்ட போயிருக்கான். யாரும் எங்கும் போக வேண்டாம் சொன்ன மாத்திரத்தில் கோபத்தோடே தேரிலிருந்து குதித்தார். மேல் திருமேனியிலிருந்து இருக்கிற உத்தரியம் பொரள ரொம்ப வேகமாக பீஷ்மனை நோக்கி போனார். போன வேகத்தில் நினைத்தார். நினைத்த மாத்திரத்தில் வலது கையில் சக்கராயுதம் வந்து நின்றது. அத்தனை யுத்த பூமி கலங்கி போய், ஏது கண்ணன் கோபத்தோடு ஆயுதம் எடுக்கிறார்? ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு பிரதிஜை பண்ணியிருந்தாரே, ஆயுதம் எடுத்தாரே. தன் வாக்கு பொய்யானாலும் தன் சிஷ்யனான பீஷ்மன் வாக்கு மெய்யாகட்டும் என்ன அவர் பிரதிஜை பண்ணியிருக்கார். கண்ணனை ஆயுதம் எடுக்க வைப்பேன். இவர் பண்ணியிருக்கார், நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன். தன் சத்திய வாக்கியம் பொய்யானாலும் தன் பக்தனின் வார்த்தை மெய்யாக வேண்டும். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாக்திம் ச பூதேஷ்வகிலேஷு சாத்மனா. பாகவதத்திலே நரசிம்ம பெருமான் தோன்றிய இடத்துல சுகாச்சாரியர் இந்த ஸ்லோகம் சொல்றார். அப்பதான் பீஷ்மர் சொல்றார், பகதத்தன் வந்தான், அவன் போய் அவ ராஜ்யத்தை அழிச்சுடுவான், மொத்த பேரையும் அழிப்பான். கண்ணன் உடனே சொல்றார், இவனை எதிர்த்து இங்க போர் புரியறதுக்கு ஆறு கிடையாது, மாய யுத்தம் பண்ணாதான் முடியும். கடோத்கச்சனை போச்சொல். ஏற்கனவே கடோத்கஜன் எப்போ வேணுமோ வரேன்னு சொல்லியிருந்தார். சண்டைக்கு அவரும் பங்கு கொள்கிறார். கடோத்கஜனுக்கும் பகதத்தனுக்கும் பெரும் போர். 2 பேரும் கடைசியில் ஜெயிக்கவில்லை. அவன் சக்தியை விட்டால் இவன் தாங்கினான், இவன் விட்டதையும் அவன் தாங்கினான். கடைசியா இவா 2 பேருடைய போர் மாறிப்போய் அர்ஜுனனும் பீமசேனனும் கலக்க அன்று நகுல சகதேவர்கள் பெரும் போர். அந்த போரில் கௌரவர்களுடைய சேனை செதறி ஓட பார்த்தது. அதனால் பீஷ்மாச்சாரியரே போரை நிறுத்திவிட்டார். 4ஆவது நாளும் பாண்டவர்களுக்கு தான் ஏறுமுகம். அன்னைக்கு ராத்திரி கூடாரத்துக்கு துரியோதனன் சென்றான். பீஷ்மரே, தோக்க போகிறோமா ஜெயிக்க போகிறோமா என்று அவரிடத்தில் கேட்டான். பீஷ்மர் திரும்பி சொன்னார், இப்போ ஏன் புதுசாக கேட்குறேன்? இல்லை தோல்வி முகமாக இருக்கே, இதுதான் முடிவுன்னு நான் என்னைக்கோ உங்கள்கிட்ட சொன்னேன். இன்னைக்கு புதுசாக திரும்பி வந்து கேட்காதே. நீ என்னைக்கு ஆரம்பித்தாயோ யுத்தத்தை, அன்னைக்கே இது அவர்கள் தான் ஜெயிக்க போகிறான்னு நான் சொல்லிட்டேன். பின்ன நீர் சேனாபதியாக ஏற்றுன்னு இருக்கிறே, தோக்கர யுத்தத்தை தான் ஏற்றுன்னு இருக்கேன், தெரிந்து கொண்டு தான் ஏற்றேன். ஏன் உம்மை விட அவர் வீரர்களா? புரியாத பேசுகிற துரியோதனா. வீரம் மட்டும் இருந்தால் ஜெயிக்க முடியாது, தர்மம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இதை எத்தனை இந்த ஒரு வார்த்தை உனக்கு புரிய வைக்க நான் முயற்சி பண்ணிவிட்டேன். அப்போ அவர் ரொம்ப வெறுப்பாக பேசுகிறார். இத்தனை நாள் இந்த ஒரு வார்த்தை உனக்கு புரிய வைக்க முடியாதே, நான் இழந்தே போயிட்டேன். இந்த ஒன்றை நீ தெரிஞ்சுட்டு இருந்தியானால் குலம் எவ்வளவோ வாழ்ந்திருக்கும். நீ ஒருத்தன் இந்த தர்மங்கிற ஒன்றை தெரிஞ்சுக்காமல் என்னமோ தேகபலன்னு பேசுகிறேன். தேகபலத்தினால சாதிச்சுட முடியாது. தேகம் வேணும், அது சாதனம், அது சாத்தியமல்ல. அது தெரியாமல் பேசுகிறாய்ன்றவர் கேட்கிறான் துரியோதனன். இவ்வளவு தூரம் நீர் போய் பாண்டவர்களிடத்தில் பயந்து பேசுகிறீரே, எதனாலா? எனக்கு நிறைய ரகசியங்கள் தெரியும் துரியோதனா, அதனால். உனக்கு ஒன்றும் தெரியல, அது என்னன்னு சொல்லும்னா, பெரியவர்கள் தங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ரகசியத்தையும் நம்மக்கிட்ட உடச்சி சொல்லிட்டு இருக்கணுங்கிற தேவையில்லை. ஆனால் அவள் நல்லவா, என் நன்மையை விரும்புகிறவா, நிறையா அவளுக்கு தெரியும். இப்படின்னு எனக்கு தெரியும்னு வச்சுங்க, அவள் என்ன செய்ய சொல்கிறாளோ அதை நான் கண்ணை மூடிண்டு செய்யணும். இதுதான் அந்த நாள்லேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஏன்னா அவர்களுடைய உள்ளத்தில் எத்தனையோ இருக்கும், அதெல்லாம் நம்மக்கிட்ட அவள் சொல்லிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அவள் என்ன பண்ணுன்னு சொல்கிறாளோ அதை பண்ணணும். இதுக்கு எனக்கு என்ன வேணும்? என் நன்மை அவர் விரும்புகிறவரா, சுயநலம் இல்லாதவரா, மகா பண்டிதரா, பக்தரா,
இந்த எண்ணம் எனக்கு இருந்துடுத்துனாலே அவர் தார்மிகர்னால் அவர் கோச்சுண்டாலும் நான் ஒத்துக்கணும், அவர் அடித்தாலும் நான் ஒத்துக்கணும், அவர் வெளியில் போனாலும் நான் ஒத்துக்கணும், என்ன ஏதோ காரணத்தோடு தான் அவர் சொல்கிறார். ஆனால் நமக்கு இன்னைக்கு நாளில் எல்லாருடைய எண்ணம் என்னன்னால் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் எனக்கு புரிய வச்சா தான் நான் ஒத்துப்பேன். அது இன்றைக்கி நமக்கு இருக்கிற நிலைமை. நெத்திக்கிட்டு தான் வரணும்னா இன்னத்துக்காக அது என்ன நீங்கள் தான் நெத்தி கொடுக்கணும், எந்த வேதம் எழுதி வச்சுது, வேதம் சொன்னதெல்லாம் ஒத்துக்கணுமா, அது ஏதோ பழங்காலத்துக்கு சொல்லிட்டு எல்லாம் வாதம் பிரதிவாதம் வாதம் பிரதிவாதம். இதெல்லாத்துக்குமா பதில் தெரியாத ரிஷிகள் எழுதி வச்சுருக்கா? இதெல்லாம் சின்ன விஷயம். நமக்கு பௌதிகத்தை 4 மாதம் படிச்சுட்டு, ரசாயனத்தை 12 வருஷம் படிச்சுட்டு, கணக்கு பாடத்தை 10 வருஷம் படிச்சுட்டு, இது இத்தனையும் படிச்சுட்டு 5 நிமிஷம் கீதையை படிச்சுட்டு இது சரியாக இருக்காது போல் இருக்கேன் இப்படின்னு ஆரம்பிக்கிறோமோ இல்லையோ. இதே வாழ்க்கையாக வாழ்ந்த அவளுக்கு இதுக்கு பதில் தெரியாதா? கடைசி பட்சம் இப்படி யோசிச்சு பாருங்களேன். அதில் 5 நிமிஷம் செலவழித்த நானே கேள்வி கேட்டால் அதில் 50 வருஷம் செலவழிச்சிருக்கிற பதில் சொல்ல வர மாட்டாரா? கண்டிப்பாக சொல்லிட்டு வரும் இல்லையோ. அந்த நம்பிக்கை கூட எனக்கு இல்லை. அசட்டுத்தனம்னு பேர் இதுக்கு, வேறு ஒன்றும் இல்லை, வெறும் அசட்டுத்தனம். அந்த அசட்டுத்தனத்தை விட்டுட்டு படிச்சுட்டு கேட்போம், இல்லை படித்தவர் சொல்கிறத கேட்போம். ஒன்றும் நான் அதை படிச்சுட்டு கேட்கணும், இல்லை படித்தவர் சொல்கிறத நான் கேட்கணும். நம்ம சாமானியமாக வீடுகளில் பேசிப்போமோ இல்லையோ, தனக்காகவும் தெரியாது சொன்னாலும் புரியாது, அந்த வகை தான் இது. இப்போ பீஷ்மர், சரி உனக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் கேட்டுக்கோ, இந்த கண்ணன் அர்ஜுனனை யாருன்னு உண்மை சொல்கிறேன் கேட்டுக்கோ. உனக்கு பல தடவை அவள்கிட்ட படாதேன்னு சொல்லிட்டேன், ஆனால் திரும்ப திரும்ப நீ அபச்சாரப்படுறேன். நான் ஒரு சபை, பெரும் சபையில் அமர்ந்திருந்தேன், தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் கூடியிருந்த சபை. அந்த சபையெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது துரியோதனா. பெரும் ஆட்களுக்கு தாங்க இடமே கிடைக்கும், என்னை கூப்பிட்டுருந்தா. அதனால் அந்த சபைக்கு நான் போய் உட்காண்டிருந்தேன். அப்போ தேவ ரிஷி நாரதர் வரார், அசித்தர் வரார், புலகர் வரார், கிரத்து வரார், அங்கிரா வரார். அவர்கள் எல்லாரும் இருக்கிற சபை. பிரம்மா ராஜசபையில் உட்காண்டிருக்காராம், நான் முகனே உட்காண்டிருக்கார். அப்போ பிரம்மா எனக்கு ஒரு ரகசியம் சொன்னார், அங்கே இருக்கிற எல்லார்ட்டையும் பேசினார். எனக்கெல்லாம் வாயை திறக்கிறதுக்கு கூட சக்தி இல்லை துரியோதனா, ஆனால் அப்படியே கண்ணை அண்ணாந்து பார்த்துருந்தேன். பிரம்மா பேசினார், நான் எங்கிருந்து உற்பத்தி ஆனேன்னு உங்களுக்கு கூறுகிறேன். பகவான் என்னை நாபி கமலத்திலிருந்து படைத்தார். க்ஷீரோதசாதியாக திருப்பார்க்கடலில் எம்பெருமான் சயனித்து கொண்டிருந்தார். பூவில் நான்முகனை படைத்த தேவன் ஆழ்வாருடைய பாசனம். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம் ச பிரகிணோதி தஸ்மை தம்ஹதேவம் ஆத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியே என்று ரொம்ப ஆச்சரியமான உபனிஷத் வாக்கியம். யார் ஒருத்தன் பிரமனை ஆதி காலத்தில் படைத்தானோ, அந்த பிரம்மாவுக்கு 4 வேதங்களையும் உபதேசித்தானோ, அது கொண்டு பிரம்மா 4 முகங்களாலே 4 வேதங்களை ஓதி ஜகத்தை சிருஷ்டிக்கிறாரோ, அந்த ஆதிபுருஷனுக்கு வணக்கம் என்கிற உபனிஷத் வாக்கியம். பிரம்மா இப்போ சொல்கிறார், நான் நாபி கமலத்தில் தோன்றினேன்னா தேடினேன், யார் என்ன படைச்சிருக்கான்னு எனக்கு உண்மை தெரியல, அதனால யோகத்தால் தேடினேன். அப்போ தேஜோமயமாக ஒரு புருஷன் ஆகாசத்தில் தோன்றினார். அந்த தேஜஸை என் கண்ணாலே பார்க்க முடியல, கண்களை மூடுற அளவுக்கு இருட்டடிச்சு போச்சு எனக்கு. அப்போ அவரை கைகூப்பிண்டு பிரார்த்தித்தேன். அந்த புருஷன் எனக்கு எத்தனை நல்லதெல்லாம் சொன்னார் தெரியுமோ? அப்போ தான் நான் யார், நான் எதுக்கு படைக்கப்பட்டேன்னு எனக்கு தெரிஞ்சது.